ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில சுகமாய் இருப்பீர்களாக, கர்த்தருடைய அன்பை ருசிப்பீர்களாக, கர்த்தருடைய விடுதலை பெற்றுக்கொண்டு அதில் நடப்பீர்களாக. 18ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்த்தீர்களானால் அது ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அந்த அழகான சங்கீதத்தினுடைய தலைப்பில் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே தாவீது பாடின சங்கீதம். Now David has had so many enemies. தாவீதுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தார்கள். அவனை கொண்டாடின சவுலே அவனுக்கு சத்துருவாய் மாறி இருந்தான். அப்படிப்பட்டதான எல்லா சத்துருக்களில் இருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் தாவீதை விடுவித்த போது, அந்த விடுவிக்கப்பட்ட நாளிலே அவன் ஒரு பாட்டை ஏற்றினான். பாடி அதை ராக தலைவர்களுக்கு ஒப்புவித்தான். அந்த பாட்டினுடைய ஆரம்பத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரொம்ப அழகான சங்கீதம். நீங்கள் இதை பல முறை வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், தியானித்திருப்பீர்கள், கொண்டாடி இருப்பீர்கள். ஆனாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 18ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்களை சொல்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். 2வது வசனத்தை பார்த்தீங்களா, he makes God is a very personal relationship. தேவன் தருகிற ஒரு தனிப்பட்ட ஆழாம் பிரதியான அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து அவன் சொல்லுகிறான். என்ன அழகா சொல்றான் பாத்தீங்களா? கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் ரட்சகர், கர்த்தர் என் தேவன், கர்த்தர் நான் அடைக்கலம் புகும் என் துருகம், கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் ரட்சணிய கொம்பு, கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஓ ஹல்லேலூயா! சத்துருக்களுக்கு கைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த நாளிலே பாடுகிறான். So he experienced it. கர்த்தர் தனக்கு எந்தெந்த விதங்களில் ஒத்தாசையா இருந்தார், அவர் எனக்கு என்னவாய் இருந்தார், நான் எப்படி அவரை அனுபவித்திருக்கிறேன், எப்படி ருசித்திருக்கிறேன் என்கிறதை லிஸ்ட் போடுகிறான். செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு லிஸ்ட போடுங்க. உங்க ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கிறார்? தாவீது சொன்னது போல சொல்ல முடியுமா? சத்துருக்கள் எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாரா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள சவுல்களை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாரா? அப்படி செய்திருந்தால் அல்லது செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். அவர் என் பலனாகிய கர்த்தர், அவரிடத்திலே நான் அன்பு கூறுவேன். அவர் என் கன்மலை, அவர் என் கோட்டை, அவர் என் ரட்சகர், அவர் என் தேவன், அவர் நான் அடைக்கலம் புகும் என்னுடைய துருகம், அவர் என்னுடைய கேடகம், என்னுடைய ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த காலவேளையில் இந்த அனுபவத்தை என்னை கேட்கிற உங்களுக்கு இப்போது தருவாராக. சத்துருக்களை மேற்கொள்ளுங்கள், பாடல்களை பாடுங்கள், கர்த்தரை உங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நீர் எங்கள் தேவனாய், எங்கள் கன்மலையாய், எங்கள் உயர்ந்த அடைக்கலமாய், எங்கள் ரட்சணிய கொம்பாய் கர்த்தாவை காணப்பட எங்களை நாங்களே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் சமாதானத்தை தந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள ஒத்தாசை பண்ணும். நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோ உங்க வாயில இன்னைக்கு ஒரு புதிய பாட்டு வரட்டும். என் தேவனாகிய கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், அவரிடத்துல அன்பு கூறுவேன். God bless you. Amen.